ப்ரோ படம் நல்லா தான் ப்ரோ, ஓவரால் நல்லா. செகண்ட் ஹாஃப் கிரிஞ்சு ப்ரோ, படம் பாதி கிரிஞ்சு. ஓகேவா, 111 ரூபாய் வேஸ்ட். கடைசி அந்த ஒரு பாட்டுக்கோசம் தான் வந்தோம் நாங்கள், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. என்ன ப்ரோ என்ன ப்ரோ என்ன பாட்டு ப்ரோ கடைசியில் போட்டாங்க ப்ரோ, அதான் எல்லாம் குறுக வந்துனுக்குறானுங்க ப்ரோ. பாட்டுக்கோசம் தான் ப்ரோ வெயிட். பாதி பிளர் பண்ணிட்டானுங்க, வேஸ்ட்டு, வந்ததே வேஸ்ட்டு. பாட்டு கடைசியில் போட்டது ரொம்ப இதாகிடுச்சு. நாங்கள் பாட்டுக்கோசம் தான் வெயிட்டிங்காக இருந்தோமே. அது கடைசி வரைக்கும் பாட்டு எப்படா வரும் எப்படா ஏஞ்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாட்டை போடுறாங்க, அதுவும் பிளர் பண்ணி போட்டானுங்க. எல்லாம் போகிறப்போ கிளியராக பார்க்கவே முடியல. நல்லா தான் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்க பசங்களை விட்டு அவங்க அம்மா இழுக்கும் போது தான் கண்ணு கலங்கிச்சு ப்ரோ. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு அந்த சீன்லாம். ஆமாம் ப்ரோ. காமெடிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? யோகி பாபு இருக்காரு, அவரோட காமெடிலாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. ஓகே. அப்புறம் வந்து இப்போ தமிழ் ரொம்ப நாள் கழிச்சு மியூசிக் போறாரு, அவரோட பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு படத்தில்? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் ஒன்று சொல்லுங்களேன். பிடிச்ச சீனு அது அந்த பசங்களை விட்டு அந்த அவங்க அம்மா போகிறது தான் பிடிச்சது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மேம் சொல்ல வராங்க? வழக்கமான பேய் படம் தானே, இல்லை டிஃப்ரெண்டாக என்ன பண்ணியிருக்காங்களா? இல்லை, வழக்கம் எடுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு. இப்போ தமிழோட மியூசிக் எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. ஓகே, இந்த படம் வந்து யாருக்கான படம் மேம்? கிட்ஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக என் பொண்ணுக்காக தான் கூப்பிட்டு வந்தோம். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருச்சா படம்? ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாம் கேர்ள்ஸ் லவரும் வந்து பார்க்கலாம். ஓகே, பேய் படம் பயமாக இருந்துச்சுங்களா? பேய் படம் எங்கள் அம்மா கத்துனாங்க, அவ்வளோ பயமாலாம் இல்லை. நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு, கைத்து நல்லா இருக்கு. ஸோ பாட்டு மட்டும் தான் லாஸ்ட்டாக போட்டிருக்காங்க, அச்சோ அந்த பாட்டு நல்லா இருக்கு. மற்ற நல்லா 3 பாட்டு எடுத்துட்டாங்க படத்தை. நம்ம டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ தமிழ் மியூசிக் பற்றி சொல்லுவாங்க. மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்கு, மியூசிக் எல்லாம் அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி சூப்பர், காமெடி தான் ஒர்க். செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக இருக்கு. பயமுறுத்துற மாதிரி சீன்ஸ் என்ன இருந்துச்சா படத்தில்? நிறைய சீன்ஸ் இருக்குது, அது எதுவும் சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்து. பசங்களாம் நல்லா சிறப்பாக இது பண்ணாங்க. மொதல் ஷோக்கு ஃபஸ்ட்டு வரணுத்தோட ஆசை. நீ பாப்பா சொன்ன பசங்க சொன்னாலும் வந்துடுறேன். பாட்டு மட்டும் தான் லாஸ்ட்டாக வச்சுருந்தான், அதை மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு மூவி. பயமுறுத்துற மாதிரி சீன்ஸ் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, என்ன சொல்ல வராங்கம்மா? புதுசாக பேய்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னாங்க, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு பார்க்கணும்? ஃபஸ்ட்டு வந்து பேய் வந்துச்சு, இதில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவான சாத்தான் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. யோகி பாபு காமெடி பற்றி சொல்லுங்க. சூப்பராக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. கோவை சார்லாம் காமெடி நல்லா இருந்துச்சு. நீங்கள் பயந்த சீன் எதுனா இருக்கா அந்த படத்தில்? அதை பற்றி சொல்லுங்கள். டக்குன்னு பேய் வந்த சீன்லாம் ரொம்ப த்ரில்லராக இருந்துச்சு. ஓவராலாக ஒருத்தர் அந்த படம் நேற்று தான். என்ன மேடம் சொல்ல வராங்க? வழக்கமான பேய் படம் தானா? நார்மல் கான்செப்ட் தான், பட் நல்லா எடுத்திருக்காங்க, ஃபன்னாக இருந்துச்சு, மியூசிக் பற்றி சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயமாக இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஹாரர் மூவி, சூப்பராக இருந்துச்சு. பயமுறுத்துற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்கா படம்? ஒவ்வொரு சீனுமே பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருந்துச்சு. வழக்கமான பேய் படமா இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒடிஷாவில் இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம். நான் கொஞ்சம் பயமாக இருக்கிறவங்களாம் வந்து பார்க்காதீங்க, அவுட் பேஷண்ட் எல்லாம் நான் ரொம்ப பயமாக இருக்குது. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு, காமெடியெல்லாம் வேறு லெவல், சாங் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க அந்த மூவி, சூப்பராக இருக்குது. சுந்தர் சி சூப்பராக பண்ணியிருக்காரு, தமன்னா அதோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ் மியூசிக்லாம் எப்படின்னா இருக்குது? சூப்பராக இருக்குது ப்ரோ, மியூசிக்கு வேறு லெவலு, பிஜிஎம்மும் வேறு லெவல். பயமுறுத்துற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கா படம்? ப்ரோ ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது ப்ரோ, படம் வேறு லெவல் மூவி. காமெடி வேறு லெவலில் இருந்துச்சு. லாஸ்ட்டு தமன்னா ஒரு ஆஷிகான பாட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை ப்ரோ, நார்மலாக இருக்கிற கான்செப்ட் தான் ப்ரோ. அங்கங்கே கொஞ்சம் இங்கிலீஷ் வாட வச்சாலும் தரமாக இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இப்போ தமிழ் மியூசிக்லாம் ப்ரோ அது பக்காவாக இருக்குது ப்ரோ. படம் நல்லாவே இல்லை, ஒரே சத்தம் பிடிக்கல, ஒரே சவுண்டு, பேய் மட்டும்தான் காமிக்கிறாங்க. காமெடிலாம் இருந்துச்சா படத்தில்? நல்லா இருந்தது காமெடி. அதெல்லாம் பிடிச்சிருக்கா? அரண்மனை 1, 2, 2 பாட்டெலாம் பார்க்கறதோட இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது, கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது, கதை ரொம்ப பிடிச்சிருக்குது. அதிகமாக வந்து மக்கள் ரொம்ப அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க. இப்போ சில இதெல்லாம் சொல்ல போனால் அதுக்கு இதுக்கு கருத்து வேறுபாடு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கக்குள்ள எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, பார்க்குறது நல்ல ஒரு கதையாக இருக்குது. நல்லா எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இதுவுமே போரிங் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்டு நல்லா ரசித்து பார்க்கலாம் சார். ஓகே, பேய் படமா வழக்கமான பேய் படமா இல்லாமல் பார்க்கணும் எது புதுசாக? இல்லை, அப்படி பேய் படங்கும்போது ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க, அது அப்படிலாம் கிடையாது. நார்மலாக ஒரு பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு தாய் வந்து பொதுவாக நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு நம்ம தாய் தான் சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு. அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் அந்த பிள்ளைங்களை காக்கிறதுக்கு அது ஒரு தாய் என்ன ஒரு எமோஷனலாக அதை அப்படியே கரெக்டாக காட்டிருக்காங்க. பயமுறுத்துற மாதிரி சீன்ஸ்லாம் பயமுறுத்துற ஃபீலிங்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஆனால் பட் இருந்தாலும் அவன் அந்த அளவுக்குலாம் கிடையாது, ஃபேமிலியாக ரசித்து பார்க்கலாம் சார். மற்றபடி வந்து எப்படி சொல்கிறது, எல்லாம் நல்லா இருக்குது.